நம்ம வந்து திரவியம் குணம் ரெண்டு பதார்த்தங்களை பத்தி பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்தது கர்மத்தை பத்தி பார்க்கிறோம். கர்மன்றதும் பெரிய இது இல்லை, வெறும் செயல். அதுவும் ஒரு தனி பதார்த்தமாக கிளாசிஃபை பண்றோம். ஏன்னா நம்மளுடைய பிரதீதி, நம்மளுடைய எப்படி சொல்றது, தோற்றம் அப்படிதானே இருக்கு. ராமன் செல்லுகிறான் அப்படின்னு தோற்றம் இருக்கு. அப்போ உடனே எப்படி யோசிக்கணும்? ராமன் அப்படின்ற ஒரு பொருள் தெரியறது, பிசிக்கலா ஒரு திரவியம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. செல்லுதல் அப்படின்னு ஒண்ணு வருது, அப்ப அதுவும் ஒரு பதார்த்தம் தானே. அப்ப ஆக்ஷன் அப்படின்றதும் ஒரு பதார்த்தமாக அமையறது. இந்த விஷயத்துல நம்ம இந்த சாஸ்திரம் சிம்பிளிஃபைல ஒண்ணு பார்த்துருக்கோம். ஆக்ஷன் அப்படின்றது தனியா ஒரு பதார்த்தமா சொல்லணுமா அப்படின்னு ஒண்ணு பார்த்துருப்போம். ஏன்னா நம்மளுடைய சித்தாந்தத்துல பெரும்பாலும் இருக்கிறது என்ன பட்சம் அப்படின்னா, வேதாந்தாச்சாரிய ரெண்டு பட்சத்தை சாதிக்கிறார் இந்த நியாய சித்தாந்தத்துல. பெரும்பாலும் இருக்கிற பட்சம் என்ன அப்படின்னா, இந்த கர்மம் தொழில் அப்படின்றது தனியா ஒரு பதார்த்தமா பார்க்க வேண்டாம். அது வந்து வெறும் ஸ்பேஷியல் சேஞ்ச் தான், சயோகம் மாறிக்கொண்டே இருக்கு அப்படின்றதுதான். அந்த சாஸ்திரம் சிம்பிளிஃபைட் கேட்டவர்களுக்கு கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ண முடியலாம் அப்ப என்ன சொல்றேன் அப்படின்றது விஷயம். அதை ரெக்கலெக்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இப்போதைக்கு இந்த கர்மம் அப்படின்றது எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்மம் அப்படின்றது வந்து செயல், அது ஒரு தனி பதார்த்தம். அது எதுல இருக்கும்? கர்மம் அப்படின்றது திரவியத்துல தான் இருக்கும். ஆக நம்ம முன்னாடி 24 குணங்கள் பார்த்தோமா, அதெல்லாம் திரவியத்துல இருக்கக்கூடியவைகள். அதே போல கர்மம் அப்படின்ற இதுவும் திரவியத்தினுடைய ஒரு தன்மை. சரி, இந்த கர்மத்தை இந்த தர்க்க சாஸ்திரம் எழுதின ரிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை வந்து 5ஆ பிரிச்சிருக்காரு. உத்க்ஷேபணம், அபக்ஷேபணம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கமனம் அப்படின்னு இதை 5ஆ பிரிச்சிருக்காரு. உத்க்ஷேபணம் அப்படின்னா மேல போற செயல். அபக்ஷேபணம்னா கீழே வர செயல். ஆகுஞ்சனம் அப்படின்னா தன்னிடத்துல நெருக்கமாற செயல், சுருங்கிறது. பிரசாரணம் அப்படின்னா தன்னை காட்டில விலகி போற செயல், விரிதல். ஆக இந்த மாதிரி 4 விதமா கிளாசிஃபை பண்ணிட்டு அப்புறம் இது மட்டும் தான் செயலான. இப்ப நான் பேசின்னு இருக்கேன் இல்லையா, என்னுடைய பேச்சே ஒரு விதமான செயல் தானே. லிப்ஸ் எல்லாம் ஆடுறது, அது ஒரு செயல் தானே. அது எதுல சேர்க்க முடியும்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே கமனம் அப்படின்னு அந்த இதுல சேர்த்துடலாம். ஆக இந்த மாதிரி 5ஆ பிரிச்சிருக்கா. இது நம்ம ரொம்ப இந்த டிஃபரன்சஸ் பத்தி அடுத்த 2 ஸ்லைடே வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு குஞ்சனம் அப்படின்னா மேல போற இது செயல், கீழே விடற செயல் அபக்ஷேபணம் அப்படின்னா. அப்புறம் இது ஆகுஞ்சனம், உத்க்ஷேபணம் மேல் விடுற செயல். ஆகுஞ்சனம் அப்படின்னா சுருங்கிறது, பிரசாரம்னா விரியறது. இந்த ஆகுஞ்சனம் அப்படின்றதுக்கு தன்னிடத்துல இருந்து விலகி போறது அப்படின்னும் தன்னிடத்துல இருந்து நெருங்கி வருது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதை வந்து நம்ம இந்த விதமா கூட கொண்டு வந்துடலாம். ஆகுஞ்சனம், பிரசாரணம். கவனம் அப்படின்றது மற்ற எல்லா கிரியைகளும் அதுக்கு வந்து நகர்தல், பொதுவாகவே எல்லாமே கவனம் அப்படின்னு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கர்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இவ்வளவுதான். அடுத்தது முக்கியமான ஒரு பதார்த்தம் சாமானியம் அப்படின்னு. 7 பதார்த்தத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அது நம்ம சாமானியம் அப்படின்றது என்ன? சாமானியம்னா பொதுத்தன்மை. இந்த 3 குடங்கள் இருக்கு. இந்த 3 குடத்திலையும் கடமாக தன்மை, அதான் சம்ஸ்கிருதத்துல கடத்துவம் அப்படின்னு சொல்லுவா. குடமாக இருக்கக்கூடிய தன்மை அது இந்த 3 பொருள்களிலும் இருக்கு. என்ன தன்மைனா, வாய் சிரித்து இருக்கும், வாயு மயிரமாக இருக்கும் அப்படின்னு இந்த கேப்ஷன் அப்படி இருக்கு. ஆக்சுவலா இதை காட்டும் இன்னொரு அதிகமான அர்த்தம் இதுல இருக்கு. இந்த 3த்துக்கும் பொதுவான தன்மை ஒண்ணு இருக்கு. இந்த நையாயிக்கன் என்ன சொல்ல விரும்புறான் அப்படின்னா, இந்த 3 பொருள் இருக்கு இல்லையா, கடத்துவம் அப்படின்றது ஒண்ணு. இப்போ இந்த குடத்துக்கு நிறம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, என்ன நிறம் அதுக்கு இருக்கும்?
மண் நிறம். இது வந்து மண் நிறம், பிரவுன் வச்சுக்கோமே. இது வந்து பிரவுன் கலர் அப்படின்றது இந்த குடத்துக்கு எப்படி ஒரு தன்மையோ அதே போல இந்த குடத்துல மொத்தமாவே சுத்தி என்ன இருக்குன்னா கடத்துவம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கு. அதே கடத்துவம் அப்படின்ற தன்மை தான் இந்த குடத்திலையும் அப்படியே இருக்கு. அதே கடத்துவன்ற தன்மை தான் இதுலயும் இருக்கு. சோ ஒரே ஒரு பொருள் இந்த 3 இடத்துலயும் இருக்கு அப்படின்றதுதான் நையாயிக்கன்னு சொல்லக்கூடியது. மனசுல கொஞ்சம் இதை வாங்கிக்கணும். இப்போ 3 கலர்ஸ் இருக்கு இல்லையா, 3 கலரும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒரே கலர் கிடையாது. இப்போ நான் மட்டும் 3 கலரும் ஒரே கலர் அப்படின்னு சொல்லணும்னா என்ன தாற்பயம்னா, இப்போ இந்த கலரை வந்து நான் மாத்துறேன்னு வச்சுப்போமே, அப்போ இதுவும் மாறுமா? இது மாறாது, இந்த கலர் மாறாது, இது அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த கலர் வந்து இட் இஸ் சிமிலர் டு இந்த நிறம், ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஆனா இப்ப சொல்லப்படக்கூடிய அந்த கடத்துவம் அப்படின்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா, இங்க இருக்கிறது ஒரு தன்மை கடத்துவம் அப்படின்னு. நமக்கு கண்ணுக்கு என்ன தெரியுது? வாய், வயிறு இதெல்லாம் இருக்கு. இந்த உருவம் தெரியுது இல்லையா, இந்த உருவத்துக்கு அப்பாற்பட்டதாக தனியாக ஒரு தன்மை இருக்கு. அதான் சாமானியம் கடத்துவம். அது ஏன் சாமானியம் அப்படின்னு சொல்றோம்னா பொதுவாக இருக்கு அந்த தன்மை. அப்போ இந்த கூட்டத்துல இந்த கடத்துவம் இருக்கா, அதே கடத்துவன்ற தன்மை தான் அப்படியே முழுசா இதுலயும் இருக்கு அப்படின்றதுதான் அந்த நையாயிகனுடைய மதம். ஸோ இப்போ நம்ம போன இதுல ஒண்ணு பார்த்தோமா, இந்த திரவியங்கள் அசத்காரியவாதத்தை பார்க்கும் பொழுது 10 நூல் இருக்கு. 10 நூல் ஒரு ரோபோ விஷயத்துல பார்த்தோம். என்ன மாதிரி பார்த்தோம்? 10 அவயவங்கள் சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் 11வது ஒரு என்டிட்டி புதுசா உருவாருது. அப்ப அங்க மொத்தம் எவ்வளவு என்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா 11 அப்படின்னு பார்த்தோமா போனதுல. அதே போல இப்போ அந்த ரீதியில யோசிச்சோம்னா, இந்த குடம் இருக்கா, என்னென்ன என்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, இந்த குடத்துக்கு அவயவங்கள், இதுக்கு ஒரு 10 அவயவங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ 10 அவயவங்கள், அப்புறம் 11வதா குடம், அது ஒரு அவயவம், அது அவ்வளவு திரவியங்கள். அப்புறம் நிறம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அது ஒரு என்டிட்டி, இங்க அது ஒரு பதார்த்தம் நிறம் அப்படின்னு. அது போலதான் கடத்துவம் அப்படின்னு ஒரு பதார்த்தம் தனியா இங்க ஒரு பதார்த்தம் கடத்துவம் அப்படின்னு ஒரு புதுசா இருக்கு ஒரு பதார்த்தம். ஆனா என்ன வாசின்னா, இப்படி நான் சொல்றது எல்லாருக்கும் கேட்கறதா? யாராவது ஒருத்தர் சொன்னா போதும். கேக்குறது இல்லையா? அப்பப்ப கொஞ்சம் பிரேக் ஆகுது, மற்றபடி கேக்குது. அப்படியா? ஃபாலோ பண்ண முடியறதா? ஃபாலோ பண்ண முடியாது. சரி சரி, இப்போ நம்ம பார்ப்போமே. இந்த 3 குடம் இருக்கு இல்லையா, இப்போ இங்க எவ்வளவு என்டிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு குடத்திலையும் 10 அவயவங்கள் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நிறம் அப்படின்ற ஒரு என்டிட்டி கன்சிடர் பண்ணுவோமே. இப்போ இதுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு மாதிரி இது புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 என்ன குடம் இருக்கு. ஸோ மொத்தம் எவ்வளவு என்டிட்டிஸ் என்ன கணக்கு போடலாம் இங்க நையாயிகனுடைய பட்சத்துல? 3 குடமா, 3 குடத்திலையும் ஒவ்வொன்றத்திலையும் 10 அவயவங்கள், ஸோ 30 என்டிட்டி. அப்புறம் தனியா அசத்காரியவாதம் சொல்றதுனால தனியா 3 குடம்ன்றது வருமா, அப்போ 33. அப்புறம் 3 குடத்துக்கும் நிறம் அப்படின்னு ஒரு தன்மை இருக்குன்றது அதை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகுது, இன்னொரு மறுபடியும் 3 என்டிட்டி ஆட் ஆகுதா, 36. சரி, அதுக்கப்புறம் இந்த கடத்துவம் அதை எப்படி ஆட் பண்ணலாம்? இது வரைக்கும் 36 வந்திருக்கு. இன்னும் எத்தனை என்டிட்டிஸ் இருக்கு? கடத்துவம் ஒண்ணுதான். இதுதான் இப்போ முக்கியம். இப்போ சோ இங்க 3 கலர் நம்ம 3 ஆட் பண்ணோம். ஆனா நம்ம இப்ப எப்படி ஆட் பண்ணோம்னா 37 தான் என்டிட்டி. மறுபடியும் 3 என்டிட்டி தனியா கிடையாது. இங்க கடத்துவம் இருக்கு, அதேதான் இங்கேயும் இருக்கு அப்படின்றத நையாயிகனுடைய பட்சம். கோவிந்ததாஸ் சுவாமி சுவாமி தேவர் சொன்னது வந்து, இப்போ நிறம் ஒண்ணுல மாறிச்சுன்னா இன்னொன்னுல மாறாது, அதனால 3 தனித்தனி நிறம் இருக்குன்னு சொல்றீங்க சுவாமி. இப்ப கடத்துவம் அதே மாதிரி, ஆனா அது தனித்தனி கிடையாது, இது 3க்கும் சேர்த்து ஒரே ஒரு கடத்துவம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ ஒரு கடம் உடைஞ்சு போச்சுன்னா அதுல கடத்துவம் போயிட்டு தானே சொல்ற அர்த்தம்? ஆமா ஆமா, அதுக்கு மேற்கொண்டு வருவோம்.
ஸோ ஒரு கடம் உடஞ்சி போயிருது அப்படின்னா அப்ப என்ன ஆகணும்? அப்போ அடுத்ததுலயும் கடத்துவம் இருக்காதா? இப்ப இங்க உடஞ்சி போயிருதுன்னா அந்த கடத்துவத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி வரணும் இல்லையா? அந்த கடத்துவம் இந்த இதுல அப்படியே இருக்கும், மறுபடியும் அந்த கடத்துவம் இங்கேயும் அப்படியே இருக்கும். ஏன்னா கடத்துன்றது உருவாற ஒரு பொருள் கிடையாது, அது நித்தியம் அப்படின்னு நான் சொல்றேன். உருவாகக்கூடிய பொருள் கிடையாது கடத்துவம் அப்படின்னு. அது நம்ம ஏன் அது நித்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோன்றத அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த விஷயம் சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மாலதி மாமி வந்து சரியா பதில் சொன்னேன். இந்த மாதிரி ஒண்ணுதான் நம்ம என்டிட்டியை ஆட் பண்ணோம், அதான் முக்கியமான விஷயமே இங்க. இந்த மாதிரி ஒண்ணு சொல்றான், அந்த 3 குடத்துலயும் ஒண்ணு இருக்குமா. இது ஆக்சுவலா சம்பிரதாயத்துல இருந்து பார்த்தோம்னா ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஆனா நான் இப்ப சொல்ல போறது வந்து இதுல கொஞ்சம் சம்பிரதாய பேதம் இருக்கு. நான் சொல்ல போறது செங்கல சம்பிரதாயம் தான். ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்குன்றதுக்காக பெருமாள் விஷயத்துல இருந்து போனோம்னா இது சுலபமா புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா சம்பிரதாயத்துல வந்து பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பறந்துடன் அப்படின்னு ஆழ்வார் முதல்ல சாதிக்கிறார். ஆழ்வார் என்னங்க சாதிக்கிறார் அப்படின்றது நம்மள வியாக்கியானம் படி, சமுத்திரத்துல நிறைய டிராப்ஸ் இருக்குமா, ஒவ்வொரு சின்ன சின்ன டிராப் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் டிராப்ஸ் தான் சமுத்திரம் அப்படின்னு. ஒவ்வொரு சின்ன துளிக்குள்ளையும் பெருமாள் இருப்பார், பகவான் இருக்கான். அங்க எப்படி இருக்கான் அப்படின்னா பூர்ணமாக இருக்கான். இப்போ சமுதிரத்துல வந்து 10,000 டிராப்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, 10,000 டிராப்ஸ்குள்ளேயும் உள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கான், பூர்ணமா இருக்கான். மொத்த பகவான் அங்க ஒரு டிராப்குள்ள இருக்கான். அவனே தான் அடுத்த டிராப்குள்ளேயும் அவனே தான் இருக்கான். இதான் வந்து பரிசமாப்பிய வியாப்தி அப்படின்னு, பூர்ண வியாப்தி பரிசமாப்பிய வியாப்தி. ஆக இப்போ நம்ம பெருமாள் வந்து அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால, ஏன்னா நம்ம கொஞ்சம் சம்பிரதாயத்தை நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா. ஸோ பெருமாள் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுனால ஆக்சுவலா எம்பெருமானார் வந்து வேதாந்த சாரத்துல சொல்லும் பொழுது, வேதாந்த தீபத்துல ஸ்ரீபாஷத்துல இதை சொல்லல, வேதாந்த தீபத்துல சொல்லும் பொழுது இந்த எப்படி நையாயிக்கன் வந்து ஜாதியை ஒத்துக்கிறானோ அது போலதான் பிரம்மத்தை அப்படின்னு அங்க அந்த மாதிரி வேதாந்த தீபத்துல பங்கி இருக்கு. நம்ம வந்து நம்ம பெருமாள் கொஞ்சம் சுலபமா தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம ரிவர்ஸ்ல போவோம். எப்படி இப்போ பெருமாளை நம்ம பார்த்தோமோ, ஸோ பெருமாளை நம்ம பரிசீவ் பண்றதுக்கு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், மனசுல ஒரு பர்செப்ஷன் வந்திருக்கும். இப்போ பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு அணுவிலும் பூர்ணமாக இருக்கான். கேட்கலையா? கேட்கல சுவாமி. திருப்பி சொல்லுங்க. ஒரே ஒரு வாக்கியம் தான் போச்சு, திருப்பி சொல்லுங்க, வந்துரும். அந்த வேதாந்த தீபம் அதுக்கப்புறம் அப்படியே அது வரைக்கும் அந்த பரிசமாப்பிய வியாப்தி அது வரைக்கும் எல்லாம் போச்சு இல்லையா? சரியா? சரி, இப்ப கேக்குறதா? சரி, அத வேதாந்த தீபத்துல எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, அங்க வந்து எப்படி நையாயிக்க மதத்துல ஜாதி வெக்திதோறும் பரிசமாப்பிய வர்த்திக்குமோ, நான் இது வந்து தமிழ்ல சொல்றேன்றதுக்காக வேதாந்த தீபத்தை தமிழ்ல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். அத ஈட்ட இருக்கக்கூடிய பங்கிகள் வேதாந்த தீபத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் அதை சொல்றேன் தமிழ்ல. அது போல பகவான் என்ன பண்றான் அப்படின்னா ஒவ்வொரு தத்துவத்திலும் பூரணமாக இருக்கான். இப்ப நம்ம பகவத் வியாப்தி பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம். என்ன பண்றான் எம்பெருமான் எப்படி இருக்கான், ஒவ்வொரு அணுக்குள்ளையும் பூரணமா இருக்கான். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பொருள்லையும் இருக்கான். அவன் ஒருத்தன் தானே, பகவான் ஒருத்தன் தானே, 10 பகவான் கிடையாது. 10 அணுக்குள்ள அந்த ஒரே பகவான் இருக்கான், பூரணமாக இருக்கான் அப்படின்றது. இப்ப நம்ம அப்படியே இந்த ஜாதி கான்செப்ட்ல சாமானியம் ஜாதி 2 ஒன்று தான். இந்த சாமானியம் ஜாதி அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம இதை கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, சரி இது ஃபுல்லா கேட்டுதா பகவத் வியாப்தி எப்படி அப்படின்றது வந்து இதை எப்படி நம்ம திருஷ்டாந்தமா எடுத்துக்கலாம்? எதுவும் மிஸ் ஆகலையே? இல்லன்னா என்ன மிஸ் ஆகலையா இல்லாட்டி கேட்கலையா? இல்ல மிஸ் ஆகல இல்லையா? சரி. இப்ப நம்ம அதே இங்க கொண்டு வந்தோம்னா, இப்போ இந்த முதல் பானையில கடத்துவம் அப்படின்ற அந்த ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்ட்ஸ்லாம் அம்சங்கள்லாம் கிடையாது. இந்த கடத்துவம்ன்றது ஃபுல்லா இந்த முதல் கூடத்துல இருக்கு. அப்போ ஃபுல்லா முதல் கூடத்துல இருக்கக்கூடிய அதே கடத்துவம் அப்படின்றது அது அதனுடைய ஒரு விசித்திரமான சக்தி. அது என்ன பண்றதுன்னா அதுவே மறுபடியும் அடுத்ததுலயும் இருக்கு. அதே கடத்துவம் இன் ஃபுல்னஸ் அடுத்ததுலயும் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு விசித்திரம் தானே. நம்மளே வந்து 2 ரூம்ல எப்படி இருக்க முடியும்?
எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஒரு கால் ஒரு ரூம்ல இருக்கு, இன்னொரு கால் ஒரு ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல பூரணமா ஒருத்தர் வந்து அந்த உடம்பு பூரணமா ஒரு ரூம்ல இருக்கு, அதே உடம்பு பூரணமா இன்னொரு உடம்புல இருக்கு அப்படின்னா, இன்னொரு ரூம்ல இருக்குன்னா பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனா இந்த கடத்துவத்தை தான் அவன் அப்படிதான் ஒத்துக்கிறான். பூரணமா இந்த குடத்துல இருக்கு, அதே கடத்துவம் பூரணமாக இந்த குடத்துல இருக்கு அப்படின்றது அவனுடைய நெய்யாய்க்கனுடைய கூற்று. சரி, இப்போ அவன் ஏன் இதெல்லாம் சொல்றான்? ஏன் இந்த கடத்துவத்தை வந்து இதுவா ஒத்துக்கிறான்? ஓ, அந்த ஸ்லைடு தமிழ்ல போடவே இல்லையா? ஆழ்வார் சைடு வரவே இல்லை. சுவாமி இருக்கல இருக்காங்க. இது தமிழ்ல திருமங்கை ஆழ்வார் ஸ்லைடு இப்ப இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அது போடலையோ? தமிழ்ல ஒரிஜினல் போடல. சரி, அது இங்கிலீஷ்ல ஷேர் பண்றேன். சரி, அவனுடைய கேட்கல கிருஷ்ணன் சுவாமி கை தூக்கி இருக்கு. இல்ல சுவாமி, கேள்வி அதாவது ஜெனரலா பகுபிரீஹி சமாசத்துல எல்லாமே ஒண்ணுதானா இல்ல வெவ்வேறான்னு எடுத்துக்கணுமா? ஒரே சமாசத்துல ஜெனரலா பகுபிரீஹி சமாசம் அதுக்கா? சரி, அந்த கேள்வி இங்க ஓரளவுக்கு சம்பந்தப்பட்டதான். ஆனா இப்போ இங்க பார்க்க வேண்டாம் சுவாமி, ஏன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பத்தி எல்லாம் இங்க ரொம்ப பார்க்க வேண்டாம். ஆக்சுவலா ஒரு வித சம்பந்தம் இருக்கு அந்த பகுபிரீஹிலையும், ஒரு விதமான சம்பந்தம் இருக்கு. ஆனா இது இங்க வேண்டாம். அடியா இந்த பதில் கேட்டுதா? எனக்கு கிருஷ்ணன் சுவாமி சொன்ன கேள்வி கேட்டுது. அதாவது எனக்கு புரியல சுவாமி. ஈஸ்வர தத்துவம்னா அது அப்படியே எடுத்துட்டோம், நம்ம அப்படிதான் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்குன்ட்டு. ஆனா இந்த எக்ஸாம்பிள் சொன்னது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா. என்ன எக்ஸாம்பிள்? அதாவது ஒரு என்ன எக்ஸாம்பிள்? அந்த தத்துவம் கடத்துவம் எல்லாத்துலயும் இருக்கு. இந்த பாட்டு இப்ப பாக்குறேன், இதை பத்தி சொல்லல நான். கடத்துவம்ங்கிறது எல்லாத்துலயும் ஒண்ணுதான், ஒன்னா இருக்கு. அதுல எல்லாமே தனித்தனியா அதுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் கூட அது ஒண்ணுதான் அப்படிங்கிற இது தத்துவம் புரியல. அதனால கேட்டேன். பகுபிரீஹி சமாசம் அதுதான். அது இவன் அப்படிதான் சொல்றான், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. இப்போ பகவான் விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பகவான் விஷயத்துல அந்த மாதிரி ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னா அது பகவானுடைய சக்தி. அந்த மாதிரி அவன் ஒரே ஒரு தத்துவம் தான். அவன் எல்லா இடத்துலயும் அவன் பூர்ணமாக இருப்பான் அப்படின்றது விசித்திர சக்தி. மறுபடியும் சொல்றேன், இது வந்து இதுல சம்பிரதாய பேதம் இருக்கு. அது கொஞ்சம் யாரும் இதுவாக சம்பிரதாய பேதம் இருக்குன்றது வந்து நான் இது எல்லாருக்கும் தெரிவிச்சிடணுன்றதுக்காக மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஸோ தெங்கல சம்பிரதாயத்துல வந்து பகவான் வந்து ஒரு இடத்துலயும் பூர்ணமாக வியாபிச்சிருக்கான். இப்போ அது போலதான் வந்து இங்க அதை வச்சு ரிவர்ஸா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அந்த இந்த கடத்துவம் எப்படி இருக்குன்னா, இவனுடைய மதத்துல ஒரு கடத்துவமே இங்க பூர்ணமா, முதல்ல நம்ம கடத்துவம்னு ஏன் தனியா எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே, நம்ம அந்த தாட் ப்ராசஸ் நம்ம புரிஞ்சிருந்தாலே, இப்போ ஏன் ஒண்ணு வந்து பூர்ணமா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம், அதை பார்த்துடலாம். சரி, இப்போ அதுதான் நான் அனைவருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன். there are 3 entities here. ஸோ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்கு இல்லையா? 3 தனித்தனியா இருக்கு, 3 என்டிட்டிஸ் இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம பாட் குடம் அப்படி தானே சொல்றோம். இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் நம்ம முதல் வகுப்புல பார்த்தது நையாய்க்கனுடைய அவன் எப்படி எல்லாத்தையும் பத்தி யோசிப்பான், என்ன பண்ணுவான் அவன்? இந்த மாதிரி ஒரு பேசுறோமே, இப்போ பேசுறதா இருந்தோம்னா இப்போ கண்டிப்பா அதுக்கு அண்டர்லைங்கா என்ன இருக்கணும்? ஞானம். இது ஒண்ணு தெரிஞ்சுட்டு தான் பேச போறோம்.
அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிதானே அவன் எல்லாத்தையும் ஸ்தாபிச்சான். அந்த ரீதியில பார்த்தோம்னா நம்ம இங்க 3 இடத்துலயும் என்ன பண்றோம், ஒரே விதமான சொல்ல பிரயோகம் பண்றோம் 3 விஷயத்துலயும். அப்ப என்ன தெரியுது, அப்ப ஏதோ ஒண்ணு கண்டினியூஸா 3 என்டிட்டிலையும் இருக்கு அப்படின்றது அந்த சொல்லே காமிச்சு கொடுக்கறது. சோ நமக்கு அந்த மாதிரி சொல்லு இருக்கிறதுனால அது என்ன காமிச்சு கொடுக்கறதுனால நமக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி ஏற்பட்டிருக்கு. சோ இந்த ஒன்னஸ் இருக்கு இல்லையா, சொல்லுல ஒன்னஸ் அது என்ன காட்டுறது, நம்மளுடைய புத்தியில ஒன்னஸை காட்டுறது. அந்த புத்தியில இருக்கக்கூடிய ஒன்னஸ்ன்றது எது, அது விஷயத்துல இருக்கக்கூடிய ஒன்னஸ் தான். அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயம் இருக்குன்னா என்ன இருக்கு, நம்ம தான் பார்த்தோம் இந்த குடம் வேற, இந்த குடம் வேற. இந்த குடம் உடஞ்சு போச்சுன்னா இது ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஸோ இது வந்து குடமே வேற. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா அதுதான் சொல்றாங்க கடத்துவம் அப்படின்ற அந்த சாமானியம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ அது பை டெஃபினிஷன் பார்த்தோம் நம்ம, அது ஒன் என்டிட்டி விச் பர்வேட்ஸ் ஆல் தீஸ் இது என்டிட்டிஸ். என்னது இந்த இந்த 3 விஷயங்கள். ஸோ அப்போ அதே கடத்துவம் தான் முதல்லையும் இருக்கணும், 2வதுலையும் அதே கடத்துவம் இருக்கணும், 3வதுலையும் அதே கடத்துவம் இருக்கணும். அப்போதானே விஷயத்தினுடைய ஒன்னஸ் வரும். ஸோ இதுதான் அவனுடைய தாட் ப்ராசஸ். நம்மளுடைய சொல் அப்படி இருக்கு, நம்ம சொல்றதுனால நமக்கு அங்க விஷயம் ஏதாவது ஒன்னாக இருந்திருக்கணும், கண்டினியூஸ், அதாவது சேம் விஷயம், அது முக்கியம். கண்டினியூஸ் சரியான விஷயம் கிடையாது, அதே தத்துவம் சரியா, அந்த அதேன்றதுதான் முக்கியம். இப்போ அர்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது ஒன்னாதான் இருக்கணும், அப்பதான் நமக்கு ஒரே விதமானதா வருது. ஸோ ஒன்னா இருக்கணும்னா அதே தானே, பேதம் இல்லைன்னு தானே வருது. ஸோ அந்த ஒன்னஸே காமிச்சிட்டோம், அதுவே அப்படின்றது வந்து அது காமிச்சு கொடுத்துடுறோம். சொல்லுங்க. இப்போ வெளிச்சம் வந்து பல்புல இருக்கு, டியூப் லைட்ல இருக்கு, விளக்குல இருக்கு. வெளிச்சம்ன்றது காமனாலிட்டி. அப்ப அது இதுக்கு பொருந்துமா? ஏங்க நம்ம வெளிச்சம் பிரிச்சு பிரிச்சாதான் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அதுவே தான் இது அந்த மாதிரி ஏதாவது சொல்றோமா, நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சொல்லும் பொழுது பல்போட வெளிச்சம் டியூப்லைட் வெளிச்சம் தனித்தனி பிரிச்சு பிரிச்சு தான் சொல்றீங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நம்ம குடம்னு ஒரே மாதிரி சொல்றோம். அப்ப நம்ம ஒரே விஷயத்த பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தானே காமிக்கிறது இங்க. சுவாமி, அடியனுக்கு இப்போ குடத்தன்மைன்னு வரும்போது இது 3த்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது புரியுது. இப்போ இதோட நிறம்னு பார்த்தா கூட 3ம் ஒரே நிறம்னு வர்றச்சே நம்ம இப்ப வந்து வேற வேற நிறம் வந்ததுன்னா நம்ம அது 3 என்டிட்டிஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரே இதுவா இருந்ததுன்னா அப்படியே நம்ம அதை 3ஆ எடுத்துக்கணும். அதுக்கும் அதுவும் இதே மாதிரி 3த்துக்கும் இருக்கு, பொதுவா தானே இருக்கு. அதை மட்டும் தனித்தனியா எடுத்துக்கணும். கரெக்ட். ஆனா என்னன்னா இங்க இப்போ அந்த சாமானிய பொதுத்தன்மை இருக்கு இல்லையா, குடத்துல பொதுத்தன்மை இருக்கா மாதிரியே நிறத்திலையும் பொதுத்தன்மை இருக்கு. இப்போ இங்க நிறம் வந்து ரத்தம் அப்படின்னு வச்சுக்கோமே, எப்படி கடத்துவம் அப்படின்னு ஒரு பொதுத்தன்மை சொல்றோமோ, 3 குடத்துல இருக்கக்கூடியது ஒரு தன்மை கடத்துவம் அப்படின்னு, அது போலவே 3 நிறங்கள்ல ரத்தத்துவம் அப்படின்னு மறுபடியும் ஒரு பொதுத்தன்மை இருக்கு. இப்போ ஏன் நம்ம வந்து 3 ரத்தம் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட், அதாவது சேம் கலர்ஸ் பட் எப்படி சொல்றது, தத்துவமாக 3 தத்துவங்கள் இருக்கு, 3 கலர்ஸ் இருக்கு, அதுக்கு மேல மறுபடியும் சாமானியம் அப்படின்னு, அதுக்கு மேல ரத்தத்துவம் அப்படின்ற ஒரு பொதுத்தன்மை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு முதல்ல 3மே ஒரே கலர் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கலாமே அப்படின்னு அதுக்குதான் முன்னாடி சொன்னேன். இப்போ முதல் கலர் மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரே கலராக இருந்ததுன்னா அப்போ 2வது குடத்துலயும் ஃபேட் ஆகணுமா? அங்க ஆகலையே, அங்க பளிச்சுன்னு தானே இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கலர்ஸ் இருக்கு, மறுபடியும் அங்கேயும் இதே தான் வரும். முதல் குடத்தை பார்த்து இது ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ, 2வது குடத்தை பார்த்து மறுபடியும் அங்கேயும் 3வது குடத்தை பார்த்து ரத்தம் சிவப்பு அப்படின்னு சொல்றீங்களோ, அப்ப ஆகையினால ஒரே விதமா தானே உங்களுடைய பேச்சு இருக்கு. அப்ப அண்டர்லைங்கா ஒரே விஷயம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அங்கேயும் என்ன அந்த அண்டர்லைங்கான விஷயம், ஒரே விஷயம் என்னதாங்க, ரத்தத்துவம் அப்படின்னு. ரத்தத்துவம் இங்க எப்படி கடத்துவம் அப்படின்னு பாக்குறோமோ, கடத்தினுடைய தன்மை அங்க அந்த கலரினுடைய ஒரு தன்மை ரத்தத்துவம் அப்படின்னு நாங்க பாக்கணும். இல்ல அதான் அது புரியுது. ஆனா இப்ப என்னன்னா அது நிறம் ஒரே நிறம், இப்போ கொஞ்சம் மங்கி அந்த மாதிரி இருக்கச்சே நம்ம 3 எடுத்துக்கலாம். மங்காம ஒரே மாதிரி இருந்தா அத நம்ம இப்ப இந்த இடத்துல 3த்துக்கும் இருக்குன்றதுனால ஒரே என்டிட்டின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. நிறத்தை மாத்திரம் அது
3 என்டிட்டினா அப்ப அது கொஞ்சம் மங்கி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல எடுத்துக்கிறோமா, 3ஆ கவுண்ட் பண்ணிக்கிறோமா? அதுதான் எனக்கு அது புரியல. அடியேன் இல்ல ஆமா அது சொல்லுவாங்க. அப்துல் சுவாமி தேவரீர் பேசுறது ஒன்றும் கேட்கல சுவாமி. பிரேக் ஆகுது. ஒண்ணுமே கேட்கல சுவாமி. சுவாமி அடியேன் சுத்தமா கேக்குறதா இப்போ சுத்தமா கேட்கல. சுத்தமா கேட்கல. ஒண்ணுமே கேட்கல சுவாமி. ஒருவேளை நம்ம வீடியோல இருந்து ஆஃப் பண்ணோம்னா எல்லாரும் ஆஃப் பண்ணா அவர் கொஞ்சம் பேண்ட்வித் சேவ் ஆகும். ஜஸ்ட் சொல்யூஷன். எல்லாரும் கொஞ்சம் வீடியோல இருந்து ஆஃப் பண்ணுங்க.
அடியேன் இப்போ மறுபடியும் வந்திருக்கு, ஆனா ரெக்கார்டிங் அப்படியே கண்டினியூ இருக்குன்னு தோன்றது. அடியேன் இப்ப கேக்குறதா? கேக்குறது இல்லையா? சரி. இப்போ விமலா மாமி கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, விமலா மாமி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாமே 3ம் ஒரே கலராக இருந்ததுன்னா அப்ப ஏன் நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் என்டிட்டியா ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? என்ன மாமி? அதுக்கு என்னன்னா, இப்போ 3மே இப்போதைக்கு வந்து ஒரே விதமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஆனா ஒரு நிறம் வந்து மங்கல் ஆடுதுன்னு வச்சுப்போம். இங்க 3 என்டிட்டி இல்லாம ஒரே என்டிட்டி தான் இருக்கு, ஒரே நிறம் அப்படின்னா, இப்போ முதல் கூட்டத்தினுடைய நிறம் மங்கருது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ 3மே ஒன்னா இருந்தா என்ன நம்ம எதிர்பார்ப்போம்? 3மே ஒண்ணு தானே. இப்போ இது மங்கும் பொழுது இதுவும் மங்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோமா? ஆனா இது மங்காம இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இந்த கலர் வேற, இப்போதைக்கு இது ஒன்னா இருக்கு, ஆனா இது மாறும் பொழுது இது மாறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதனால இது 3 தனி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான். அதனால இது தனியா இண்டிவிஜுவலா இது மங்குறது, இது வேற நிறமாக ஆறுது. அப்ப என்ன ஆகும்னா, ஆனா 3 நிறம் இருக்கு இல்லையா? அப்போ 3 நிறம் இருக்கும் பொழுது அதுக்கு மேல என்னன்னா ஒரு சிமிலாரிட்டி மறுபடியும் அந்த ரத்த நிறத்துலயும் ஒரு சிமிலாரிட்டி, ரத்தத்துவம் அப்படின்ற சிமிலாரிட்டி. கை தூக்கினது வந்து ஏதாவது கேட்கலன்னு சொல்றதுக்காக இருக்க வேண்டாம், கேட்கறதுன்னு நினைக்கிறேன். சுவாமி ஒரு டவுட் இருக்கு. இப்போ நையாயிகளுடைய வாதமே முதல்ல இருந்து எப்படி சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு பேச்சு வழக்கு இருக்கு, அந்த பேச்சு வழக்குக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு, அந்த பேசிஸ்ல தான் அவர் போறாரு. அப்ப பேச்சு வழக்குன்னு பார்த்தா நிறத்துக்கும் சாமானியத்துக்கும் எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. நிறத்திலயும் வந்து இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்க முடியும், நாளைக்கு வந்து ஒண்ணுல நிறம் மங்க முடியும், இன்னொன்னுல மங்காம இருக்க முடியும், அந்த மாதிரி இருக்க முடியும். அதே போல சாமானியத்திலயும் ஒரு குடம் வந்து முழுசா இருக்க முடியும், ஒரு குடம் உடைஞ்சு போய் அதனுடைய குடத்தன்மை போயிட முடியும். இப்படி பார்க்கும்போது சாமானியத்தை ஒரு குணம்னு எடுத்துக்காம அது ஒரு தனி விஷயமா எடுத்துக்கிறது, பதார்த்தமா எடுத்துக்கிறது, அதுக்கு என்ன லாஜிக்னு புரியல. இப்ப இந்த குணத்துடைய விஷயத்துல அப்போ இப்படி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? இப்போ சாமானியம்ன்றத நம்ம ஏன் தனியா ஏன் ஒரு பதார்த்தமா எடுத்துக்கிறோம்? ஏன்னா 3 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் இருக்கு. 3 டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸை பார்த்தும் கூட நம்ம என்ன சொல்றோம்? குடம் 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 அப்படின்னு ஒரே பதத்தை பிரயோகம் பண்றோம். அப்ப அண்டர்லைங்க ஒரு விஷயம் இருக்கணுமே. இதுதான் அவனுடைய லாஜிக் இல்லையா? நையாயிகனுடைய இதான் வந்து சாமானியத்தை ஸ்தாபிக்கிற லாஜிக் இதுதான். இப்ப இதே லாஜிக் வந்து நம்ம நிறத்துல அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தான் கேள்வியாக இருக்கணும். எங்க நிறத்திலையும் இது வந்து சிவப்பு குடம், இது சிவப்பு குடம், இது சிவப்பு குடம் அப்படின்னு ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்படி கேள்வியை மாத்தி வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ 3 குணங்கள் அப்படின்னு எடுத்துக்காம இங்கேயும் ஒன்னாவே வச்சுக்கலாம் அப்படின்னு அப்படி ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? டிஃப்ரேம் பண்ணிக்கலாமா கேள்வியா? அப்படியே சொல்லலாம். அப்படி சொன்னோம்னாதான் அது அப்போதான் அதுக்குதான் வந்து விமலா மாமிக்கு சொன்ன பதில். அப்போ உங்க சிவப்பு குடம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ 3த்தை பார்த்தும் நம்ம குடம்னு சொல்றதுனால குடம் ஆகிற தன்மை, கடத்துவம் அப்படின்ற ஒரு பொதுவான தன்மை 3 குடத்துல இருக்கு. 3 குடத்தை பார்த்தும் சிவப்பு 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 அப்படின்னு சொல்றதுனால அந்த நிறத்திலையும் மறுபடியும் சிவப்பு தன்மை, சிவப்பு நிறம், சிவப்பு தன்மை அப்படின்னு அந்த 3 நிறத்திலையும் ஒரு பொதுவான தன்மை மறுபடியும் ஒண்ணு வந்து சேர்றது. அப்ப இங்க 2 சாமானியம், கடத்துவம் அப்படின்னு ஒரு சாமானியம், மறுபடியும் எல்லாமே அந்த விவகாரத்தை வச்சுட்டுதான், பேச்சு வழக்கத்தை வச்சுட்டுதான்.
நம்ம மறுபடியும் 3 நிறத்தை பார்த்து சிவப்பு 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 அப்படின்னு சொல்றோமே, கருப்பை பார்த்து நம்ம சிவப்புன்னு சொல்லலையே. அப்போ இந்த 3த்துக்கு மட்டும் ஒரு பொதுத்தன்மை இருக்கு, மறுபடியும் சிவப்பு தன்மை அப்படின்னு இன்னொரு சாமானியம் வந்திருக்கு. இப்போ இத குணத்திலேயே சேர்த்துடலாமே அப்படின்னா அது குணமாக தெரியல. இந்த குணம்ன்றது அது ஒரு கன்ஃபைன் டு ஒன் என்டிட்டி. இதனுடைய நிறம் ஆனது இந்த சிவப்பு, அந்த சிவப்பு கொஞ்சம் மாறுறது, கொஞ்சம் மழுங்கிறது அப்படின்னு கன்ஃபைன் டு ஒன் என்டிட்டி. நம்ம இந்த சாமானியத்தை நம்ம யோசிச்சு சொல்லும் பொழுது அவன் எப்படி சொல்றான், நையாயிக்கம் சொல்லும் பொழுது பல என்டிட்டிஸ்ல பர்வேடார மாதிரி தான் ஒரு இந்த விஷயத்தையே பர்சீவ் பண்றான். இப்ப அதுல இருந்து நம்ம இது குணம் கிடையாது, இது வேற ஒரு தத்துவம். குணம்ன்றது கன்ஃபைன் டு ஒன் என்டிட்டி, அந்த குணத்துக்கு இந்த குணமாக அப்படின்னு இருக்கும். அதனால நம்ம அந்த விஷயம் பார்த்தோம்லையே, இப்ப அந்த அந்த சிவப்பே ஏதோ ரியாக்ஷன்னால கருப்பா மாறுது அப்படின்னு வச்சுப்போமே, பக்கத்துல இருக்கிறது கருப்பா மாறணும்னு அவசியம் கிடையாது, அது சிவப்பா தான் இருக்க போறது. ஆகையினால இந்த மாதிரி குணம் சாமானியம் இரண்டுத்தினுடைய இது மறுபடியும் நான் கேட்டு பாருங்க, இது கொஞ்சம் உருப்பட தான் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றது நமக்கு சரியா தெரிய வரும். இப்போ தேவரே சொன்னதுல இருந்து ஒரு புரிதல் வருது சுவாமி, அது சரியான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ ஒரு குணம்ன்றது ஒரு திரவியத்தின் சார்ந்துதான் இருக்கும். ஆனா சாமானியம் குணம் மாதிரியே இருந்தா கூட அந்த திரவியத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கே அந்த சாமானியம் தான் வருதுங்கிறதுனால அது அதை சார்ந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இது சாமானியம்ன்றது குணம் சொல்ல முடியாது, இது தனி அப்படி எடுத்துக்கணுமா சாமி? சாமானியன்றது தெய்வத்துடைய ஐடென்டிபிகேஷனா இருக்கு அப்படின்னா, ஆனா எல்லா சாமானியமும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சாமானியமும் இப்போ குடம்ன்றது இப்போ குடம் ஆகிற தன்மை அப்படின்றது ஒரு ஐடென்டிபிகேஷனா வேணா வச்சுக்கலாம். இது இது சேர் கிடையாது, டேபிள் கிடையாது, இது குடம் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு பயன்படுற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா வெறும் குடத்தன்மை மட்டும்தான் ஒரு சாமானியம், பொதுத்தன்மை அப்படின்னு கிடையாது. இப்போ ஒரு பில்டிங்ல 100 குடம் எதால் ஆக்கப்பட்டிருக்கு, வெள்ளியால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, 100 குடம் பொன்னால் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆகும்னா ரஜதத்துவம் அப்படின்னு அது அதுவும் ஒரு சாமானியம் தான். ரஜத பிருத்திவித்துவம் அப்படின்னு சொல்லுவா, பிருத்திவியால் ஆக்கப்பட்டது. பிருத்திவித்துவம் அப்படின்னு பிருத்திவியால் ஆக்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பொதுவான தன்மை. பல பொருள்கள்ல எல்லாம் பிருத்திவியால ஆக்கப்பட்டதாக இருக்கும், சில பொருள்கள்லாம் நெருப்பால ஆக்கப்பட்டதாக இருக்கும். ஆக அந்த மாதிரி போனோம்னா அது ஒரு ஐடென்டிபிகேஷனா அப்படி பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஆட்ரிபியூட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்கு அப்படின்றது எல்லா சாமானியத்திலும் வராது. இது நம்ம சாமானியம் வேற ஏதோ கேள்வி இருந்தது, குணம் சாமானியம், நான் வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனோ, வேற ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. அடியனதும் ஆமா ஆமா இல்ல அதான் அந்த முதல்ல கேட்டது குணத்துக்கும் சாமானியத்துக்கும் ஒரே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே இருக்கு. அந்த விஷயம் அதாவது ஒரு பேசுற பேச்சு வழக்குல இருந்து அதுக்கு பேக்ரவுண்ட் தாட் ப்ராசஸ், அதுக்கு பேக்ரவுண்ட் விஷயம், அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது சாமானியம் பத்தி சொல்றோமோ எதுவும் குணத்தை பத்தி பேசுறதும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா இது வேறன்னு சொல்றோமே எதனால அப்படிங்கறது எனக்கு முதல்ல புரியாம வந்து சுவாமி. சரி, இப்போ அந்த கான்செப்ட் கிளியரா இருக்கப்போ ஏன் குணத்துக்கு இப்ப கிளியரா இருக்கு. இது ஒரு பர்வேடிங் என்டிட்டியா இருக்கு, பல பொருள்கள்ல இது ஒண்ணு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அடியன் சீதாராமன் சுவாமி, ஐ திங்க் அவர் தேவரையோட கோவிந்ததாஸ் சுவாமி சொன்னதுல ஒரு சின்ன இது மாத்தி சொல்றேன். இப்ப இதோட ஒரு திரவியம், அதுக்கு பல குணங்கள் பல பண்புகள் இருக்கு. ஆனா திரவியத்தோட எண்ணிக்கை கூடும் போது, ஒரே திரவியத்தோட எண்ணிக்கை சங்கியா கூடும் போது அதுக்குள்ள ஒரு சாமானியம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆக்சுவலா மாத்தி சொல்லணும், ஒரு வேற மாதிரி சொல்லணும். இப்போ திரவியம் கூடும் பொழுது இப்போ 3 கடம் இருக்கு இல்லையா, 3 கட்டம் இருக்கு, 3 குடம் இருக்கு. இப்போ 4வது குடம் அப்படி வச்சுப்போமே, இது ஆக்சுவலா ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். இப்போ 4வது குடம் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, இப்போ எவ்வளவு என்டிட்டிஸ் புதுசா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடம், அதோட அவயவங்கள்லாம் இப்போ நம்ம மறந்துடுவோம். குடத்துக்கு அப்புறம் அதனுடைய கலர், நிறம்னு ஒண்ணு உண்டாயிருக்கு இல்லையா, ஸோ 2 என்டிட்டி அடிஷனலா உண்டாயிருக்கு. கடத்துவம் அப்படின்ற சாமானியம் புதுசா உண்டாகணும், அது எப்பவுமே ஏற்கவே இருக்கு.
இருக்கு. மூணாவது உண்டாருது அப்படிங்கிறது. ஏன்னா அதே ஏற்கனவே 3 என்டிட்டில இருந்த அந்த குடம் தன்மை கடத்துவம் அப்படின்ற தன்மை இருக்கு இல்லையா, அது வேணா இப்ப இந்த 4வது என்டிட்டிலையும் இருக்க போறது. சோ இப்போ இன்னும் ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்கும்னு தெரியறது. இப்போ குணம்ன்றது வந்து இவன் எப்படி பாக்குறான், சாமானியம்ன்றது எப்படி பாக்குறான் அப்படின்னு. சோ சாமானியம்ன்றது வந்து பல என்டிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் சாமானியம் அப்படின்றது. புரியுது. அது புரியுது. இது வந்து நிறம் வேறுபட்டா கூட, இப்ப சிகப்பா இருந்தாலும் சரி, மஞ்சளா இருந்தாலும் இந்த கடத்துவம், அதாவது ஒரு சாமானியம் இருக்கு இந்த இதுல, ஒண்ணுலயும் இருக்கு, பல இதுலயும் இருக்கு. ஒரு 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 கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. ஒரே ஒரு குட தன்மையானது பல குடங்கள்ல இருக்கு அப்படிதான் சொல்லணும். புரியுது. சித்ரா மாமி, இப்போ ஒரே ஒரு குடம் மட்டும் இருந்ததுன்னா அதுல இந்த குடத்தன்மைன்றது இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு பாட் தான் இருக்கு, அதுலயும் ஆனா இந்த குடத்தன்மை இருக்கணும் இல்லையா? கரெக்ட். அப்ப சொல்ல முடியாது. பல குடங்கள் இருந்தாதான் சாமானியம் அப்படின்னு சொல்ல முடியும். இருக்கிறது ஒண்ணு அப்படின்னா புதுத்தன்மையாகவே இருக்காது. ஓகே, அடியே. இதுதான் சுவாமி புரியல. ஒரு குடமா இருந்தா ஏன் குடத்தன்மை இருக்காது? குடத்தன்மை அப்பயும் இருக்கத்தானே செய்யும்னு தோணுது. இல்ல, குடத்தன்மைன்றது வந்து வாயும் வயிறும் இருக்கக்கூடிய அந்த இது அப்படின்றது கிடையாது. குடத்தன்மை அப்படின்னாலே பல குடங்கள் அனுவர்த்திக்கக்கூடிய சாமானியம் அப்படித்தான் நான் குடத்தன்மை அப்படின்னு மீன் பண்றேன். கடத்தம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த சாமானியம் பொதுத்தன்மை. அதான் அந்த குடத்தன்மைன்றது வந்து நம்ம வாயும் வயிறுமா இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ வடிவம்ன்றது ஒண்ணு இருக்கு, அந்த வடிவத்துக்கு அப்பாற்பட்டதாக சாமானியம் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. அது மோர் தென் ஒன் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம பர்சீவ் பண்ண முடியும். ஆமா, பர்சீவ் பண்ணும்போதுதான் நம்ம இருக்குன்னு நம்மளுடைய பர்செப்ஷன் தானே அதுல வந்து பிரமாணமே. இருக்கு அப்படின்றது எப்படி தெரியும்? பர்செப்ஷன் இருக்கிறதுனால தானே சொல்லவே முடியும். அதனாலதான் நான் வந்து இந்த சங்கியா கூடும் போது நம்பர் மோர் தேன் ஒன் இருக்கும்போது தான் அந்த இதே உருவாருது அந்த இடத்துல. அதனாலதான் அப்படிதான் புரிஞ்சுட்டேன். உருவாருதுன்னு இல்ல, சாமான்றது வந்து அப்போ உலகத்துல ஆதி காலமாக ஏதோ ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அப்போ புதுசா ஒரு குடம் அந்த மாதிரி ஒரு ஸ்திதியே இருக்காது. சரி, இது அப்படியே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்திதி தான். பல குடங்கள்லாம் ஏற்கனவே இருக்கு. அதனாலதான் குடத்தன்மை அந்த சாமானியம் அப்படின்றது ஏற்கனவே இருக்கு. புதுசா ஒரு குடம் உருவாறதுனால புதுசா ஒரு சாமானியம் உருவா போறது கிடையாது. ஒரு குடம் அழிய போறதுனால அழிஞ்சதுனால அது அழியணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடியேன். அப்புறம் ஸ்ரீதரன் சுவாமி கை தூக்கி இருக்காரு. அடியேன், இப்போ ஒரு குடம் இருக்கு, துணி இருக்கு, பட்டம் இருக்குன்னா குடத்துல வந்து குடத்தன்மை கடத்துவம் இருக்கு, துணியில பட்டத்துவம் இருக்குன்னு சொல்லலாம்ல சுவாமி? அப்படியேதான் அந்த பட்டத்துவம் அப்படின்ற தன்மை வந்து ஒரு துணி மட்டும் பார்த்து நமக்கு தெரியாது. பல துணிகளை பார்த்து இது துணி இது துணி இது துணி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, அப்ப பட்டத்துவம் அப்படின்னு ஒரு பர்வேடிங் தத்துவம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அடி அடுத்த ராஜேஷ், யாரு இருந்தாலும் வீடியோல வரணும். நான் என்னால வீடியோ போட முடியல, என் பேண்ட்வித் கம்மியா இருக்கு. யார் கேள்வி கேட்டாலும் வீடியோல வரணும். ராதா மாமி, இப்ப ஒரு குடம் அப்படி ஒரு துணி அப்படின்னா அதுக்கு குணம் அந்த தான் எடுத்துக்கணும். நிறைய இது இருந்ததுன்னா சாமானியம் பொதுத்தன்மை அப்போ அப்படி எடுத்துக்கணுமா? ஒரு குடம் இல்ல ஒரு படம் அந்த மாதிரி இது இருந்ததுன்னா அதோட பண்பு ஒண்டிதான் அதுல இருந்து எடுத்துக்கணும். நிறைய இருந்ததுன்னாக்கதான் சாமானியம் பொதுத்தன்மை வரும். அப்படியா? கரெக்ட். அதாவது வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு. அது மட்டும் மாத்திக்கோங்க. வரும்னு புதுசா உண்டாருது அப்படி வச்சுக்காதீங்க. ஏற்கனவே இருக்கிறது நம்ம அப்பதான் புரிஞ்சுப்போம். அந்த படத்துவம் அப்படின்றது வந்து இந்த கடத்துவம் அப்படின்ற ஒரு பொருள் அங்க இருக்குன்றது நம்ம அப்பதான் புரிஞ்சுப்போம். பல பொருள்களை பார்த்தாதான். நிறைய பல பொருள்களை பார்த்தாதான். ஆமா, சரி. ராஜேஷ் போட்டு இல்ல வீடியோல வரணும். யார் கேள்வி கேட்டாலும் வீடியோல வரணும். அடியேன் வீடியோ எடுத்து கேட்கற காரணம் என்ன அப்படின்னா, உனக்கு வரைக்கும் திருமணம் எல்லாம் அழிஞ்சிருக்கோ இல்ல, ஏன் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்றான் அப்படின்னா, நம்ம
அழிஞ்சிருக்கு அப்படின்னா சரி, அடி க்ஷமிக்கணும். எனக்கு யார் என்னன்னு தெரியாது, அதுக்காக தான். அதாவது இப்ப சாமானியம் எல்லாம் சொல்றது இல்லையா, இது இருக்க காலத்துக்கு இருக்க மாறுபடக்கூடியது இருக்குல்ல. ஏதாவது ஒரு பொருள் இருக்க, இன்னைக்கு இரு பொருள், அதாவது பொதுத்தன்மையாலே மோர்தன் ஒரு பொருளை வச்சுதான் நம்ம அந்த பொதுத்தன்மைங்கிற கான்செப்டை கொண்டு வரணும். இப்ப அந்த பொதுத்தன்மையை பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ப இருக்க இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் அப்படிங்கிற பட்சத்துல. நல்ல ஒரு கேள்வி, இது நல்ல கேள்வி. இதை வச்சுன்னா இப்போ இந்த சாமானியத்தை புரிஞ்சுக்கிறது இப்போ அடுத்து அது திருமங்கையாழ்வார் ஸ்லைடே அதுக்காக தான், காலத்தை வச்சுன்றதுக்காக தான் திருமங்கையாழ்வார் ஸ்லைடு. அப்ப நம்ம திருமங்கையாழ்வார் ஸ்லைடுக்கு போயிடலாம் அடுத்தது. இப்போ எல்லாருக்கும் கேள்வி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ராஜேஸ்வாமி என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ இந்த பொதுவான தன்மை அப்படின்றது இந்த கண்டினியூட்டியை பாக்குறோம் இல்லையா. ஸோ சிங்கிள் என்டிட்டி இஸ் எப்படி சொல்றது, இட் இஸ் பர்வேடிங் அ லாட் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? அப்போ வெறும் காலத்தில் வச்சுட்டு கூட பார்க்கலாமா? சொன்ன காலம்ன்றது வந்து அந்த மாதிரி மாறுமான, காலத்தினால ஒரு பொருள் மாறாது, காலத்தினால அதே பொருள் ஒன்றும் மாற போறது கிடையாது, அதே பொருளாகத்தான் இருக்க போறது. ஆனா இந்த காலத்தை வச்சுண்டு நான் காட்டக்கூடிய எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள் திருமங்கையாளரோட எக்ஸாம்பிள்ல அதை வச்சு நம்ம இந்த சாமானியத்தை இந்த நையாயிக்கன் ஏன் ஒத்துக்கிறான் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். நம்ம திருமங்கையாளர் எக்ஸாம்பிள் போவோமே. இப்போ திருமங்கையாழ்வார் 4 இடத்துல எழுதிருக்கார், 4ம் திருமங்கையாழ்வாருடைய திருவுருவ படம் தான். இப்ப என்ன ஆயிருக்கானா, இது இடம் வேற, காலம் வேற, வெவ்வேறு திருக்கோலத்திலாம் ஆழ்வார் எழுதிருக்கார். ஆனா நமக்கு என்ன பார்த்தோம், 4 போட்டோவை பார்த்தா கூட சேவிக்கும் பொழுது நமக்கு தெரியும் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ திருமங்கை ஆழ்வார் தான் புத்திக்கு எட்டுறார். அப்ப இங்க வியக்தி ஒண்ணுதானே, ஆழ்வார் ஒருத்தர் தான் அப்படின்றதுல யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இது என்ன காமிக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய புத்தி ஒன்னா இருக்கணும் அப்படின்னாலே, நம்மளுடைய பேச்சு ஒன்னா இருந்தாலே புத்தி ஒன்னா இருக்கு. புத்தி ஒன்னா இருக்கு அப்படின்னாலே அப்போ அதுக்கு அண்டர்லைங்க விஷயம் ஒண்ணுதான் அப்படின்றது இது காமிக்கிறது இல்லையா. சரி, இங்க ஒரே வியக்தியில கால பேதம், வெவ்வேறு காலம், ஆனா கூட நம்ம வந்து ஒரே விதமான புத்தி தான் நமக்கு ஏற்படுறது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு வந்து புத்தி ஒன்னா இருக்கிறதுனால விஷயமும் ஒண்ணுதான் அப்படின்றது. இது அப்படியே நம்ம சாமானிய விஷயத்துல கொண்டு வருவோம். பல குடங்களை பாக்குறோம், ஒரே டயத்துல வச்சுப்போமே. இங்க ஒரே ஆழ்வார் பல தேசங்கள், பல தேசங்களை பார்க்கணும்னாலே டைம் வேறுபடணும், கால பேதத்துலதான். தேசம் வந்து வெவ்வேறு தேசத்துல ஆழ்வார் எழுந்தருள் இருக்க போறார். வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு அலங்காரத்துல இருந்தா கூட நமக்கு ஒரே புத்தி ஏற்படுறது. அது ஏன் ஒரே புத்தி ஏற்படுறது? ஏன்னா விஷயம் ஒருத்தர் தானே, ஆழ்வார் தானே நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், விஷயம் ஆழ்வாரா இருக்கிறபடினால. ஆக அப்படின்றத நம்ம அப்படியே கொண்டு வந்தோம்னா, இந்த குடத்தினுடைய விஷயத்தை கொண்டு வந்தோம்னா, ஒரே நேரத்துல பல வஸ்துக்கள்ல நமக்கு ஒரே விதமான புத்தி ஏற்படுறது. அப்ப எப்படியாவது நமக்கு ஒரு ஒன்னஸ் அங்க கொண்டு வரணும் இல்லையா. நம்ம ஒன்னஸ் எங்க கொண்டு வருவோம்? வியக்தியில, அந்த என்டிட்டியில ஒன்னஸ் கொண்டு வர முடியாது, ஏன்னா 100 குடங்கள் இருக்கு. இப்ப நம்ம எங்க ஒன்னஸை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னா, கடத்துவம் அப்படின்றது ஒரே ஒரு பொருளானது பல என்டிட்டிஸ்லயும் இருக்கு. எப்படி ஒரே ஒரு ஆழ்வார் பல காலத்துல எழுந்தருளி இருக்காரோ, அதே போல ஒரே ஒரு கடத்துவன்ற தன்மை அது பல கடங்கள்ல இருக்கு. அதனாலதான் சாமானியம் ஒண்ணு தனியா ஒண்ணு இருக்கு அப்படின்னு நையாயிக்கனுடைய கூற்று. அடுத்தது 10 கருட சேவைன்னு வரும்போது, கருட சேவைன்னு வர்றதுனால அதுல இந்த சாமானியம் இருக்குதா? 10 கருட சேவைன்றதுனாலயா? 10 கருடன் அங்கதான் சொல்லணும். 10 கருடன் ஒரே இடத்துல 10 கருட சேவை இப்ப சில இடத்துல நடக்குது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறது ஒரு கருட சேவை. நம்ம ஒரு கருட சேவை நினைக்கிறோம். 10 கருடன் இருந்தா நம்ம 10 இந்த கருட தன்மை இருக்கு இல்லையா, அது ஒரு சாமானியம். இப்ப திருநாங்கூர்ல வந்து 11 கருடர்கள் அங்க எழுந்தருளி இருக்காரு அப்படின்னா, கருடத்துவம் அப்படின்றது அந்த பக்ஷிய அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவத்தினால ஒரு நம்ம சாமானியம் அங்க ஒண்ணு தோன்றது. அங்கேயும் அதே சாமானியம் தான், கருடத்துவம் அப்படின்ற சாமானியம். பல மாடுகளை பார்த்தா நமக்கு என்ன தோன்றது? இது மாடு அப்படின்னு. கோத்துவம் அப்படின்றது ஒரு சாமானியம். சரி, இதுக்கு மேல அபாவத்தை கூட பார்க்கலாம்.
அடியனங்கிற வீடியோல வரணும், யாரா இருந்தாலும் வீடியோல வரணும். கேட்கட்டமா கேள்வி? அடியன் இந்த சாமானியம் எல்லாம் நித்தியம்னு வச்சுக்கலாம் இல்லையா? சாமானியம் நித்தியமே தான், சாமானியம் நித்தியம் தான். ஆனா இதுல மேற்கொண்டு ஒரு கேள்வி வரலாம், சாமானியம் நித்தியம் அப்படின்னா அப்போ உலகத்துல எல்லா கூடங்களும் அழிஞ்சு போயிருச்சுன்னா அப்ப எங்க இருக்கும் குடத்தன்மை, இந்த கடத்தும் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா அப்போது இது நித்தியமாக இருக்காது. இவன் நையாயிக்க மதத்தில் அது ஒண்ணு இருக்கு, இந்த ஆத்தியந்திக பிரளயத்தை ஒத்துக்கிறானா ஒத்துக்கலையா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்றத ஒத்துக்காத போற பட்சத்துல இதை நம்ம சுலபமா சொல்லிடலாம், உலகத்துல ஏதோ ஒரு முறையில எங்கேயாவது அந்த குடத்தன்மைன்றது இருக்கதான் போறது. ஆகையினால கடத்தத்தை வந்து நம்ம நித்தியம்னு கொள்றதுல எந்த இதுவும் கிடையாது. அடுத்தது அபாவத்தை பார்த்துடலாம, ஒரு வேளை நமக்கு தான் 10 நிமிஷம் நம்ம இழந்துட்டோம் இல்லையா. அந்த அபாவமே இதுவும் கொஞ்சம் ஒரு ஆழமான இதுதான். இப்போ இந்த அபாவம்ன்ற விஷயத்துல நம்ம என்ன பார்த்தோம், இதுவும் விவகாரத்தை வச்சுட்டுதான், பேச்சு வழக்கத்தை வச்சுட்டுதான் பார்த்தோம் இல்லையா. இல்லை அப்படின்னு ஒரு நம்ம சொல்றதுனாலேயே தான் நமக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அபாவம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ அந்த இல்லை அப்படின்றது நம்ம வெவ்வேறு விதமா சொல்றோம். அத்திர கடோ பவிஷ்யதி அப்படின்னா நையாயிக்கன், இது டிரான்ஸ்லேஷன் தமிழ் என்ன அப்படின்னா இங்கு குடம் ஏற்பட போறது, இங்கு குடம் ஏற்பட போறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இங்க குடம் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. சரி, குடமானது நாசம் அடைந்தது, கடோத்வஸ்தா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறது, குடம் இல்லை இதுதானே சொல்லப்படுறது. இது எல்லாருக்கும் சம்மத்தமா? குடம் ஏற்பட போறது அப்படின்னு சொன்னாலும் குடம் இல்லை, குடம் அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொன்னாலும் குடம் இல்லை அப்படின்னு தானே தெரியறது. ஆனாலுமே கூட நம்மளுடைய பேச்சுல இப்போ வேதம் இருக்கு இல்லையா, குடம் ஏற்பட போறது அப்படின்னு ஒரு விதமா பேசுறோம், குடம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு விதமா பேசுறோம். அப்போ 2 இடத்துலயும் குடத்தினுடைய இன்மைதான் தெரியறது, ஆனா வெவ்வேறு விதமா தெரியறது. அப்போ முன்னாடி சொன்னதுதான் பிராகபாவம், குடம் ஏற்பட போறது அப்படின்ற இடத்துலயும் குடம் இல்லை, ஆனா எப்படிப்பட்ட இன்மை அப்படின்னா பிராகபாவம் அப்படின்ற இன்மை, மேற்கொண்டு குடம் ஏற்பட போறது அப்படிப்பட்ட. இப்போ மேற்கொண்டுதான் அந்த குடமானது ஏற்பட போறதுன்னா இப்போ இல்லை இல்லையா. அப்போ இப்போ இல்லை அப்படின்ற ஒரு இன்மை இருக்கு இல்லையா, அது என்னதுன்னா இந்த பிராகபாவம் அப்படின்றது. பிரத்வம்சாபாவம்ன்றது நேர் ஆப்போசிட், இப்போ இல்லை ஆனா முன்னாடி இருந்தது. அப்ப இந்த இன்மையில ஒரு பேதம் தெரியுது இல்லையா, அதனால இது பிரத்வம்சாபாவம். அத்தியந்தாபாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா இருக்கவே இருக்காது அங்க அந்த அத்தியந்தாபாவம். ஜலத்துல வந்து நிறமானது இல்லை, அதான் ஆனா அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம சயின்ஸ் படி தான் பார்க்க முடியும். நையாயிக்க மதத்துல ஜலத்துக்குலாம் நிறம் உண்டு, அபாசுர சுக்லம் அப்படின்னு வேறதா பார்க்கலாமே. நிறத்துல வந்து மனம் இல்லை, நிறத்துல வந்து மனம் இல்லை. ஸ்ரீதரன் சுவாமி சொல்லுவாங்க, வாயுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாயுக்கு ரூபம் இல்லை, வாயுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா நிறத்துக்கு இதுல கந்தம் இல்லை, இதுல ஜலத்துல கந்தம் இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இல்லை அப்படின்னா பிளாட்டா இல்லை அப்படின்னு சொல்றோம். இருந்தது இப்போ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல, இல்லை அப்படின்னு பிளாட்டா சொல்றோம் இல்லையா, அந்த அபாவம் தான் அத்தியந்த அபாவம். ஆனா நம்ம கூடவே என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ரியாலிட்டியா சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் தனியோ ஒரு அபாவம் ஒண்ணு இருக்கு அப்படின்றாங்க. ஓ ஜலத்துல கந்தாபாவகா, வாயுவுல ரூபாபாவகா அப்படின்னு ஒரு பொருள் அங்க இருக்கு வாயுவுல அப்படின்னு, இதுதான் அத்தியந்தாபாவம். அந்யோன்யாபாவம் அப்படின்றது குடமானது துணி அல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்கேயும் வந்து நம்ம ஒரு நெகேஷனை தான் சொல்றோம். ஆனா இந்த இடத்துல இது இல்லை அப்படின்னு சொல்லலாம், நம்ம இந்த பொருள் இது அல்ல அப்படின்னு வேற விதமா ஒரு நெகேஷன் பண்றோம் இல்லையா. அதனால என்ன சொல்றான் அவன், அப்ப நீங்க வேற விதமா பேசுறீங்க இல்லையா, அப்ப நீங்க வேற விதமா பரிசீவ் பண்ணிருக்கீங்கோ. என்ன விஷயத்த பரிசீவ் பண்ணிருக்கீங்கோ, அந்யோன்யா பாவம் அப்படின்ற விஷயத்த பரிசீவ் பண்ணிருக்கீங்கோ. அதனாலதான் இது அல்ல அப்படின்னு வேற விதமா நீங்க சொல்றீங்கோ அப்படின்னு. இதான் அந்த 4 அபாவங்கள். அடியே ராஜேஸ்வாமி.
இப்ப அதாவது இப்ப மறைந்து இருக்குன்னா என்ன, அதாவது ஒரு பொருள் இருக்கு எக்ஸிஸ்டன்ஸ் பட் இட் இஸ் ஹைடிங் அப்படிங்கிற பட்சத்துல ஹவு இருக்கு? இட் இஸ் ஹைடிங். அதாவது பொருள் பட் இருக்க அங்க அங்க வந்து என்ன சொல்லணும்னா அங்கேயும் ஒரு அபாவத்தை தான் சொல்லணும். இட் இஸ் ஹைடிங் அப்படின்ற இடத்துலயும் ஒரு இன்மை தான், ஒரு அபாவம் தான். இதனுடைய அபாவம் இதனுடைய அபாவமா இருக்கும். அப்படி சொல்லல. அத்தியந்தம் நான் எப்படி மீன் பண்றேன்னா, இப்ப அபாவம் அப்படின்னாலே ஒரு பொருளினுடைய அபாவம் இல்லையா? இந்த 4 அதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அபாவம் அப்படின்னாலே குடத்தினுடைய அபாவமா, துணியுடைய அபாவமா, சோ அதுவும் ஒரு யோசிக்கணும் இல்லையா? எதனுடைய அபாவம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அந்த விதமா யோசிச்சு பாருங்க. மறைஞ்சிருக்கு அப்படின்னா எதனுடைய அபாவம்? அங்க குடத்தோட அபாவம், இல்ல, குடம் தான் ஒரு பொருளினோட அபாவமா அப்புறமா தெரியும் எதனுடைய அபாவம் அங்க இருக்கிறது அதனுடைய அபாவம். இது கொஞ்சம் கஷ்டம். கண்ணுக்கு தெரியக்கூடியதனுடைய அபாவமா சொல்? என்னது? கண்ணுக்கு தெரியக்கூடியதனுடைய அபாவமா? கண்ணுக்கு தெரியக்கூடியது அங்க இருக்கு. கண்ணுக்கு தெரியக்கூடியதுனுடைய இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி சொல்லணும். அது அந்த தரிசனத்தினுடைய அபாவம், பார்த்தலுடைய அபாவம். எதனுடைய அபாவம்? ரூபமா? அதாவது பார்க்கறதுல ரூபம் தான் எனக்கு தெரியும். ரூபம்ன்றது வந்து அதனுடைய கலர் அப்படின்னு கலர் தான் அங்க இருக்கே. என்ன சொல்லணும்னா நம்மளுடைய செயலுடைய அபாவம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நம்மளுடைய ஞானம் நமக்கு ஏற்படல, அதான் நம்ம மீன் பண்றோம். மறைஞ்சிருக்குன்னா கடைசியில் என்ன மீன் பண்றோம்? எனக்கு அது தெரியல அப்படின்னு தானே நம்ம சொல்றது. சோ தெரியலன்னா என்ன அர்த்தம்? தரிசனம் இல்லை எனக்கு. எனக்கு அந்த கண்ணால் ஏற்படுற ஞானம் எனக்கு இல்லை. அந்த அபாவம் தான் தரிசனத்தினுடைய அபாவம், பார்வையினுடைய அபாவம். அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட அபாவம்? அபாவமா இல்லாட்டி பிராகபாவமா, அந்யோன்யாபாவமா அப்படின்னா இப்போதைக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது பர்செப்ஷன் இருந்ததுன்னா அப்போ வந்து பிராகபாவம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் தெரிஞ்சது பழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தரிசனத்தினுடைய துவம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அதெல்லாம் அந்த காலமே எனக்கு தெரியல, ஃபிளாட்டா சொல்றேன், எனக்கு தெரியல, அவ்வளவுதான் சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவம், அந்த தரிசனத்தினுடைய ஒரு அத்தியந்தாபாவம் அப்படின்னு. இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். அந்த அபாவத்தை எப்படி யோசிக்கணும்? அத்தியந்தாபாவம், அந்யோன்யபாவம் வரல, பிராகபாவம், அத்தியந்தாபாவம் எப்படி யோசிக்கணும் அப்படின்றது. சரி, இந்த பிராகபாவத்தை பார்த்தோம்னா என்ன கேள்விக்கு இந்த பதில் சொன்னேன் சுவாமி, அத இன்னொரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அந்த ஒரு பொருள் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப அது என்ன அபாவம்னு கேள்வி. பொருள் மறைஞ்சு, பொருள் நாசமாயிருக்கு அப்படின்னா துவம்சாபாவம் அப்படின்னு சொல்லிட்டோம். பொருள் ஏற்பட போறது அப்படின்னா பிராகபாவம் அப்படின்னு சொல்லிட்டோம். பொருள் மறைஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன அபாவம் அப்படின்னா அந்த பொருளுடைய அபாவமே கிடையாது. இது எதனுடைய அபாவம்? பொருளை பற்றின அறிவினுடைய அபாவம். அதுக்கப்புறம் அது என்ன அபாவம்ன்றது நம்ம ஆராயலாம் அப்படின்னு. புரிஞ்சுதா? புரிஞ்ச சுவாமி. அடியே சுவாமி, ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா துவம்சாபாவம் அப்படின்னு வரும். பிரான் உபசம் இருக்கும், பிரான் உபசம் இருக்கும். அப்ப ஸ்பெல்லிங்ல வந்து கிடையாது, தமிழ் பண்ணிடுறேன். சரி பரவாயில்ல. பிரத்வம்சாபாவம்ன்றது வந்து அந்த இத்துலாம் கிடையாது, பிரத்வம்சாபாவம். பிராகபாவம், பிரத்வம்சாபாவம். அதனுடைய என்னது பிராகபாவம் தான் மண்ணால ஆக்கப்படுறது கூடமானது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க வந்து நம்ம ஆக்சுவலா இந்த வலது பக்கத்துல இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ குடம் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்னும் குடம் ஏற்படலை. சீக்கிரம் மியூட் பண்ணிக்கணும். இப்போ இந்த குடம் இன்னும் ஆகலை, சரியா?
ஆகையினால இது பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? சரி, இப்போ நான் ஒரு கேள்வியாக இருக்கட்டும் இது. இங்க பிராகபாவம் அப்படின்றது நமக்கு என்ன ஒரு இண்டிகேஷன்? ராகபாவம் அப்படின்றதுக்கு என்ன மாதிரி நம்மளுடைய ஒரு பேச்சானது இண்டிகேட்டிவா இருக்கும்? ராகபாவம் குடம் இங்க இல்லைன்றது வந்து அத்தியந்தாபாவத்துக்கு இண்டிகேஷனா இருக்கும். ஸ்ரீதரன் சுவாமி, ஏற்பட போடுகிறதோ இல்லாட்டி செய்யப்படுகின்றதோ அப்பதான் என்ன ஆகுதுன்னா இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அதனால வெறும் இல்லைன்றது கூட நின்றோன்னா அது அத்தியந்தாபாவமாக ஆயிடும். இப்பொழுது இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு பர்செப்ஷன் ஏற்படும். அப்பதான் அது வந்து பிராகபாவமாக இருக்கும். இப்போ இந்த உடஞ்ச ஸ்திதியை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? இப்போ இல்லை அப்படின்னு தான் தோணும். ஆனா அங்க ஒன்னும் மறுபடியும் ஒரு விசேஷம். இப்போ இல்லைன்றது இங்கேதான் தோணும், இங்கேயும் தான் தோணும். இந்த இடத்துல தான் இப்போ இல்லைன்னு தோணும், இங்கேயும் தான் இப்போ இல்லை அப்படின்றது தோணும். ஆனா இங்க வந்து முன்பு இருந்தது இப்போ இல்லை, இங்கு இப்போ இல்லை, ஏற்பட போறது அப்படின்னு அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது அதுதான். மேல ஏற்பட போறதா இல்லாட்டி ஏற்கனவே இருந்ததா அப்படின்னு. அடுத்த உதாரணத்துல அத்தியந்தாபாவம் பார்த்தோம்னா, இப்போ நிறத்துல வந்து இது கந்தம் இல்லை, அவ்வளவுதான், ஃபிளாட்டா. அப்போ இல்லை இப்போ இல்லை அப்படின்லாம் கிடையாது, இல்லை அவ்வளவுதான் சொல்றோம் நம்ம. அந்யோன்யா பாவம் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம பேச்சே மாறிடுறது. குடமானது துணி அல்ல அப்படின்னு பேச்சு மாறிடுறது. அதனால இது வேற விதமான ஒரு அபாவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கோவிந்தா சுவாமி. சுவாமி, இப்போ இந்த ரெண்டு பிராகவாம் அபாவம் பிரத்வம்ச அபாவம் ரெண்டுமே வந்து இப்போ இல்லைங்கிறத மட்டும் சொல்லுது சுவாமி. அப்போ அபாவம்ங்கிறது இப்போ இல்லைன்றத பத்தி மட்டும்தான் பேசுறோமா, இல்ல முன்னாடி இல்ல இப்போ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி அதுல சொல்ல மாட்டோமா சுவாமி? சேர்த்துதான் சொன்னேன். இந்த பிராகபாவம் அப்படின்றது வந்து அதோடைய பிரதீதி என்ன சொல்லுவா அப்படின்னா, தார்க்கிகால வந்து அத்திர கடோ பவிஷ்யதி, குடமானது ஏற்பட போகிறது அப்படிதான் அவருடைய பிரதீதியே. இப்போ குடேசத்தை அப்ப என்ன தெரியுது அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனா அதோட மட்டும் நிக்கல, இப்போ இல்லை ஏற்பட போறது. கடஹா துவஸ்தஹா அப்படின்னா இப்பொழுது இல்லை, முன்னாடி இருந்தது. ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பார்க்கணும். அங்க ஏற்பட போகிறது அப்படின்னாலே அங்க இப்போ இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். முன்னாடி இருந்தது இப்ப அழிந்து போயிருது அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னு தான் மறுபடியும் அர்த்தமா இருக்கு. இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது இப்போ இல்லை. இது சிம்பிளா தான் இருக்குன்னு தோன்றது. இது என்ன இல்லையா? கிருஷ்ணன் சுவாமி. சுவாமி, அந்யோன்ய அபாவம் ரெண்டுத்துலயும் இருக்குமா? எப்படி அந்யோன்ய பாவம்ன்றது சரி, ரெண்டுத்துல இருக்குமா? அந்யோன்ய பாவம் ரெண்டுத்துல இருக்காது. இப்போ சரி, இப்படி வச்சுப்போமே, அந்த அத்தியந்தாபாவம் மட்டும் எதுல இருக்கு? வாயுவில ரூபம் இல்லை அப்படின்னா இப்ப அத்தியந்தாபாவம் எதுல இருக்கு? ரூப அத்தியந்தாபாவம் அப்படின்னு எதுல இருக்கு? தானே இருக்கு. வாயுவில ரூபம் இல்லை, வாயுவில தான் ரூப அத்தியந்தாபாவம் அப்படின்றது இருக்கு. குடமானது பட்டம் அல்ல. அப்போ பட்ட வேறுபாடு, துணியினுடைய வேறுபாடு அப்படின்றது எதனுடைய தன்மையாக இருக்கு? குடத்தினுடைய தன்மையாக இருக்கு. அந்யோன்யாபாவம்ன்றது நம்ம குடமானது பட்டம் அல்ல அப்படின்னு சொன்னோம்னா குடத்தினுடைய தன்மை பட்ட அந்யோன்யாபாவா அப்படின்றது. பட்டமானது குடம் அல்ல அப்படின்னு மாத்தினோன்னா என்ன ஆகுது? இப்போ பட்டத்துக்கு தன்மையாக ஆயிடுறது. வேறுபாடு அந்யோன்யாபாவம் அப்படின்றது வந்து இப்ப பட்டத்துக்கு தன்மையாக ஆயிடுறது. ஆக அந்த பிரதீத்தினா பர்செப்ஷன். ஸோ அதை வச்சுட்டுதான் எல்லாமே அந்த பொருள்கள்லாம் ஸ்தாபிக்கப்படுறது. இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. அடியே சரி, இதோட இன்னைக்கு இருக்கட்டும்.